ஹாய் எவ்ரிவன். டியூஸ்டே மினி vlog இது. அன்னைக்கு அத்தை வீட்லேருந்து அபிஷேகத்துக்கு சொல்லியிருந்தாங்க கோவில்ல. அதனால எல்லாருமே வந்து அபிஷேகம் டைமுக்கு கோவிலுக்கு போயிருந்தோம். இளங்காளி அம்மன் கோவில்ல. மொத்தமா நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 12 பேர் அங்க போயிருந்தோம். வெளியிலேருந்து நெய்பர்ஸ் தான் ஒரு 4, 5 பேர் தான் கோவில்ல இருந்தாங்க. அதனால சூப்பரா இருந்தது. நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். இதில ஒரு 2 பேர் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க வர முடியல சில சிச்சுவேஷன்னால. அவங்களும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அபிஷேகம் முடிச்சுட்டு, சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் குடுத்துருந்தாங்க. பிரசாதம் ஃபுல்லாவே அத்தை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. வடை, பஞ்சாமிர்தம், சுண்டல், கேசரி, புளி சாதம், தயிர் சாதம், அப்புறமா பச்சை பயிறு பாயாசம். எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி தயிர் சாதம் செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, பக்கத்தில தான் அத்தை வீடு. அதனால அங்க போயிட்டு, அதுக்கப்புறமா ஈவினிங் மேல வந்து எப்பயுமே வந்து போற கோவிலுக்கு கிளம்பியாச்சு. முருகர பார்க்கறதுக்காக. கோவில்ல விளக்கேத்திட்டு, அதுக்கப்புறமா முருகர பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கு ஒரே நாள்லயே 2 கோவில் போனது, அந்த அபிஷேகத்துக்காக கொஞ்ச நேரம் கோவில்லயே இருந்தது. அன்னைக்கு டே ஃபுல்லாவே வந்து ப்ளசன்ட்டா போச்சு. நல்லா இருந்தது.